மேடத்துக்கு டயட் கொடு, நான் 2 minutes வந்துடுறேன், இல்லை சாப்பிட்டு ரெடியாக இருக்க சொல்லு, வந்தோன்னு ஒர்க் அவுட் ஃபார்மில் ஸ்டார்ட் பண்ணும். புரியல. சாப்பிட முடியாது. இல்லை மேடம் சாப்பிடுங்க, சார் கொடுக்க சொல்லியிருக்காரு, அதுக்கு தான். இது எடுத்துட்டு ப்ரோட்டீன் எடுத்து சொன்னேன், என்னாச்சு புரியல? மேம் கொடுத்துட்டியா? என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னா எனக்கு உள்ள ஃபுட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டியா? 10 முட்டை 1/4 கிலோ சிக்கன் சாப்பிட்டீங்களா எல்லாத்தையும்? ஏங்க மேனஸ் கிடையாதுங்க. பண்ணுங்க புரியல. 10 முட்டை மட்டும் திங்க முடியுது, 1/2 கிலோ சிக்கன் திங்க முடியுது, இது மட்டும் வெயிட்டா இருக்கா? 10 முட்டை திங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. 1/2 கிலோ சிக்கனை முட்டை கட்டிடலாம், ஈஸியா கட்டிடலாம். ஒர்க் அவுட் போட்டாதான் மசில் டேர் ஆகும், டேருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோட்டீன் கொடுக்கணும் ஃபுல்லா. பண்ணுங்க. ஏய் போயிட்டு 10 முட்டை ஒரு 2 கிலோ சிக்கன் எடுத்து சமைச்சு வை போ. எது சொன்னாலும் முடியலனாக்கா என்னதான் பண்றது? ஒர்க் அவுட் அப்ப உடம்பு நீங்க எனக்கு தெரிஞ்சு சிம்ல காத்து வாங்கணும் வந்தீங்களா? நீங்க முட்டை சாப்பிடும் போது ஆர்வமா இருந்தாங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. என்னடா எல்லாத்துக்கும் மண்ணு முட்டை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஏய் நான் சொல்றது கேளுடா, இவங்க கவனம் முட்டை மேல இருக்குடா. 10 முட்டை 10ன்னு நினைக்கிறேன்டா. அவ்வளவுதாங்க மரியாதை, அரஞ்சே போடுவேங்க. நான் பாவமே நான் வெங்காயம் கட்டிட்டு இருக்கேன், உங்களை எல்லாம் அப்படிலாம் விட முடியாது. சிக்கன் முட்டை அதுக்கு வேணா காசு கொடுத்துறேன். நான் சொன்னேனா? இல்ல நான் கேட்டேன், நான் சாப்பிடுறேங்க. இல்லங்க நீங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு இவன் தான் வந்து கொடுத்தா முட்டை சிக்கன் சாப்பிடுங்க. நீங்க இப்ப உண்மையிலே ஃபார்ம்ல போட்டீங்க, அதனால ஒரு ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. யாருங்க வேற யாருங்க வேறனால கத்துக்கல முடியாது. அவங்க 10 முட்டை வாங்கிடுறாங்க, அவங்க அதுக்கு தான் பிளான் பண்றாங்க. அரஞ்சுவேன், இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன். காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது கலெக்ஷன், புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். இப்போ எங்க இருக்கோம்னா மதுரையில தான் இருக்கோம். பிரதர் ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஜிம் நேம் என்ன பிரதர்? நம்ம ஜிம் வைல்ட் பீஸ்ட். வைல்ட் பீஸ்ட் இது எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குது? பாத்தீங்கன்னா கருப்பானை டு சிவாங்க மெயின் ரோட்ல, ஓகே, ஒத்தப்படின்ற ஏரியா ஆப்போசிட்ல பார்த்தா மகாத்மா குளோபல் நியர்பைல அது. ஓகே நியர்பைல உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிம்முக்கு கான்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஜிம்முக்கு வர்ற மக்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுங்க நம்ம சேனல் சார்பாக. கரெக்ட். ஓகே, மந்த்லி இயர்லி பேக்கேஜ்லாம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நியர்பைல உள்ளவங்க வந்து விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ என்னன்னா இன்னைக்கு ஒரு ஜிம்ல ஒரு ப்ராங்க் பண்ண போறோம். ஆஃப்டர் லாங் டேர்ம் நம்ம வந்து இங்கே வந்து ப்ராங்க் பண்ண போறோம். சாரோட கிளைண்ட்டை தான் நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போறோம். இப்போ என்னன்னா சார் வந்து வெளில போயிடுவாரு, அவருக்கு பதிலாக நான் வந்து ட்ரெயின் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக இருக்க போறாரு. சூப்பராக பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறேன். 4 திசையில 4 கேமரா வச்சிருக்கோம், எந்த திசையில் போனாலும் வீடியோ கேப்சர் ஆகிடும். பிரதர் உங்களுக்கு கால் பண்ணுங்க. அவங்க எங்க இருக்காங்க கேள்வி. மேம் எங்க வந்துட்டீங்களா ஜிம்முக்கு? ஓகே, நான் ஒரு 10 days வெளியே போறேன், சென்னைக்கு ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். சும்மா ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு எனக்கு, அதனால நான் கிளம்பிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருக்காப்புல, அவர் பார்த்துக்குருவாப்புல, நல்ல ஸ்பெஷல் ட்ரெயினர், நல்லா கைட் பண்ணுவாப்புல, அதெல்லாம் பண்ணுவாப்புல. நல்லா தான் சொல்லியிருக்கேன், அவரை சொல்லியிருக்கேன். கேட்டால் நல்ல ட்ரெயினர், அவர் ஸ்பெஷலாக இறக்கியிருக்கோம் உள்ள. கொஞ்சம் அர்ஜென்ட்டு, கொஞ்சம் இது பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாத வேலையாகி போச்சு. அவர் வந்திருக்காப்பா, அவர் நல்லா பார்த்துக்குருவாப்புல. அவர் பார்த்துக்குவாப்புல, ஒன்றும் பிரச்சனை ஸ்பெஷலாக நான் இல்லை. ஓகே ப்ரோ, அவங்க 10 minutes ரீச் ஆகிடுவாங்களாம். நீங்கள் போயிடுங்க, நான் ஃபோன் அடித்தா மட்டும் திரும்பி வாங்க. ஓகே, அவங்க ஃபோன் அடிச்சாங்கன்னு வச்சிங்களா, எது அடித்தாலும் சரி. ஏங்க அவங்க பெரிய ட்ரெயினருங்க, பில்டப் போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்கேருந்து 3 தடவை 4 தடவை அடித்தா மட்டும் ஃபோன் எடுங்க, 1 தடவை 2 தடவை அடித்தா எடுக்காதீங்க. ஓகே, கண்டினியூஸாக ஃபோன் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்னடா ஓகே போயிடலாம்.
மேடம் வணக்கம் மேடம். நவீன் சார் சொல்லியிருந்தாங்க, அதான் புது ட்ரெயினர் உங்களுக்கு வந்திருக்காங்க ஓகேங்களா. அதான் சார் வந்து 10 days லீவ் விட்டு நான் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இது ஸ்பெஷல் ட்ரெயினர் ஓகேங்களா. நல்லா பண்ணுவார், நிறைய பேர் ஸ்டேஜ் ஏற்றிருக்காரு. நீங்கள் ரெடியாக ஆகும். சார் வந்துட்டேன். ஸ்பெஷல் ட்ரெயினர் சென்னையில் நிறைய பேர் ஸ்டேஜ் ஏற்றிக்கிறாரு. ரம்யாவா? ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு ஆமாம் நவீன் சொன்னார், இது மாதிரி இங்கே காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி பர்சனல் ட்ரைனிங் கேட்டிருந்தா சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை டேக் ஓவர் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து என்கிட்ட இப்போ ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் இருக்க போகிறது இங்கே 10 days உங்களுக்கு அவர் 10 days லீவில் போகிறதா என்கிட்ட சொல்லியிருந்தார். நான் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிடுவேன். டயட்லேருந்து ஒர்க் அவுட்லேருந்து நீங்கள் மார்னிங் என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், என்ன டேப்லெட் எடுக்கணும், கிரியேட்டின்லேருந்து வே ப்ரோட்டீன் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டீமு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியா சொன்னீங்களே? சரி ஓகே, மேடத்துக்கு ஃப்ரீ பண்ணிக்கிங்க. இங்கே இப்போ வந்து இல்லை மேடம் ஃப்ரீ பண்ணிக்கலாம், சேம் ரொட்டேஷன். ஓகே பண்ணுங்க. நல்லா முன்னாடி பண்ணி ஏமாத்தின மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். நல்லா பண்ணுங்க. இங்கே பிடிக்கணும் லெக்கை. ஓகே, அடுத்து நல்லா பண்ணுங்க. ஓகே போட்டுங்க. ஓகே, கையை நல்லா இப்படி ஓகே வார்ம் அப். ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கு. மசிலை நீங்கள் கெயின் பண்ணணும்னா மசில் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும், நல்லா அப்படியே பம்பரமாக ஆடணும். அப்போ அதுக்கு வந்து வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வார்ம் அப்பே அதிகமாக பண்ண மாதிரி தெரியலையே. டெய்லியும் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்ம ஒர்க் அவுட் போட்டே வேஸ்ட். வார்ம் அப் வந்து அப்போ தான் மசில்ஸ் உள்ளெல்லாம் டைட்டாக இருக்கும், அதெல்லாம் ஃப்ரீ ஆகும். அப்போ ஃப்ரீ ஆகும்போது அது நம்ம மசிலை டேர் பண்ணும்போது அதுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும்போது மசில் வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும். மேடத்துக்கு டயட் கொடு, நான் அதை 2 minutes வந்துடுறேன், இல்லை சாப்பிட்டு ரெடியாக இருக்க சொல்லி வந்தோன்னு ஒர்க் அவுட்டு ஃபார்மில் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை மேடம், சார் வந்து சொல்லிட்டாரு. சார் சொன்னாலும் நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகும். சார் எதிர்த்து பேசக்கூடாது மேடம். அவர் சொல்கிறது வந்து நம்ம சாப்பிட்டா தான் நீங்கள் நினைக்கிற மாரி வந்து உங்களுக்கு பாடி வந்து நல்லா. மேடம் ஃபோன்லாம் வச்சுருங்க மேடம். புரியல. சாப்பிட முடியாது. இல்லை மேடம், சார் ப்ரோட்டீன் கொடுக்க சொல்லியிருக்காரு. சொல்கிறத செய்யணும் மேடம். இல்லை மேடம், நீங்கள் சாப்பிடுங்க, சார் கொடுக்க சொல்லியிருக்காரு, அதுக்கு தான். இல்லை மேடம், சார் கொடுக்க சொல்லிடுறேன் மேடம், சாப்பிடுங்க. டயட் கொடுக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுறீங்க. சாப்பிடுங்க, பொரியமாக கூட சாப்பிடுங்க. ஸ்டூல் கூட வைக்கிறேன், வச்சு கூட சாப்பிடுங்க. சார் வந்து கொடுக்க சொல்லிடுறேன் மேடம். அவர் வந்து சொல்கிறத வந்து நான் வந்து பண்ணணும் மேடம். இப்போ அவர் சொல்லி நான் செய்யலாம், அப்புறம் என்ன இருக்குது?
சரி ஓகே, இப்போ சார் வந்துடுவாரு, ஃப்ரீ ஆகும். A few minutes later. மேடம் ரெடி ஆகிட்டீங்களா? உட்காருங்க. சார் இப்போ 2 minutes வந்துடுவார், உட்காருங்க. இல்லை மேடம் வந்துடுவார் மேடம். சார் ஒரு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துடுவார். வந்து அப்போ உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தருவார். ஓகேங்களா சார்? ரெஸ்ட்லாம் ஓகே தானே? இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து லேட்டுக்கு தான் போட போகிறோம். ஓகே, நம்ம லேட்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய மசில் உடம்பு வந்து பிராடாக காட்டுறதுக்கு லேட்டு தான் கரெக்டாக இருக்கும். இது எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் எடுத்து சொன்னேன், என்னாச்சு புரியல? மேமுக்கு கொடுத்துட்டியா? என்னத்த எக்கு சிக்கன் எல்லாம் மேடம் சாப்பிட்டாங்களா? ஆமாம் சார், மேடம் 10 எக்கு இவ்வளோ சிக்கன் இருந்துச்சா? 10 எக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தீங்க. அது நீங்கள் டயட் கொடுக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மேம் கொடுத்துருங்க. மேம் சாப்பிட்டேன். டயட் மீன்ஸ் என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னா எனக்கு உள்ள ஃபுட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டியா? 10 முட்டை 1/4 கிலோ சிக்கன் சாப்பிட்டீங்களா எல்லாத்தையும்? ஏங்க மேனஸ் கிடையாதுங்க, எனக்குள்ள ஃபுட் ஆச்சு. அது இல்லாம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட சொல்லி யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? என்னடா இது? அதுக்குன்னு 10 முட்டையா? என்னடா என்னடா இப்ப 1/2 கிலோ சிக்கன்டா இது. 2 வேளைக்கு சாப்பிட்ற சிக்கன்டா இது. என்னடா இது? நான் ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்து வந்தா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க போல. பாருங்க நான் சொல்றேன்னு உனக்கு முன் புரியலடா எனக்கு. உண்மையிலே 10 முட்டை துண்டாங்களா? எந்திரிங்க. இப்போ லேட்டுக்கு தான் போட போறோம். நம்ம வந்து என்னைக்குமே சரி ஒரு மசில் நம்ம போடுறோம்னு வச்சுக்கங்களேன், கான்சென்ட்ரேட் மசில் மேல இருக்கும். நம்ம போடுறது முக்கியம் இல்லை. எப்படி கையை இப்படி ஒய்டா வச்சுங்க, இங்க பாருங்க, லைட்டா பெண்ட் பண்ண மாதிரி இந்த 2 மசில் கொண்டு லாக் பண்ணும். மாடு மாரி தலையாட்டுறது முக்கியம் கிடையாது, கவனம் வந்து ஒர்க் அவுட்ல இருக்கும். தெரியுதுங்களா? பண்றது இங்க பாருங்க, கவனத்தை ஒர்க் அவுட்ல வைங்க. சாப்பிடுறது முக்கியம் கிடையாது. 10 முட்டை 1/2 கிலோ சிக்கன் முன்னா உடம்பு ஏறிடுமா? ஒர்க் அவுட்டை பயங்கரமா போடணும். பாடி லைட்டா பெண்ட் பண்ணிக்கங்க, நல்லா புல் டவுன், நல்லா புல் பண்ணுங்க, புல் பண்ணுங்க. புரியல? இவ்வளவு வெயிட் இருக்கு. ஏடா 10 முட்டை மட்டும் திங்க முடியுது, 1/2 கிலோ சிக்கன் திங்க முடியுது, இது மட்டும் வெயிட்டா இருக்கா? மேடம் ஒர்க் அவுட் பண்ணுங்க மேடம். இல்லைங்க மேடம், உட்காருங்க, நான் சொல்லிடுறேன், எழுதுங்க, கிளடுங்க. முட்டை மட்டும் என்னடா 10 முட்டை கருவாடு எடுத்துனாங்களா வெள்ளை கரும்பு எடுத்துனாங்களா? ஒயிட்டை மட்டும் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமா தான் இருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா பாத்தீங்க, இப்படி நல்லா இங்க பாருங்க, லைட்டா பெண்ட் பண்ணிட்டு லைட்ல உழுவணும். 3 போடுறது ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமா இருக்கணும். 10 முட்டை திங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. 1/2 கிலோ சிக்கனை முட்டை கட்டிடலாம், ஈஸியா கட்டிடலாம். ஒர்க் அவுட் போட்டாதான் மசில் டேர் ஆகும். டேருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீனை வச்சு மொத்திட்டானாக்கா ஒண்ணு வந்துடாது. உட்காரு, இல்ல உட்காரு, இப்படி போடு. லாக் பண்ணுங்க, காலை லாக் பண்ணுங்க. நல்லா உடம்பு இங்க வந்து லாக் பண்ணணும். 2 லாட்டும் லாக் ஆகணும். ஓகே, அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. எல்லாமே சூப்பர் செட்ல தான் நம்ம போடுறோம்.
ஃபுல்லா பண்ணுங்க. ஏய் போயிட்டு 10 முட்டை ஒரு 2 கிலோ சிக்கன் எடுத்து சமைச்சு வை போ. எது சொன்னாலும் முடியலனாக்கா என்னதான் பண்றது? ஒர்க் அவுட் அப்போ உடம்பு நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிம்ல காத்து வாங்கணும் வந்தீங்களா நீங்க? ஏதோ நீங்க இதாகணும் ஸ்டேஜ் ஏறணும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தவன் தான் நான் வந்திருக்கேன் ட்ரைனிங் பண்ணேன். எது முடியலன்றீங்க? நல்லா புல் பண்ணுங்க. கவனத்தை இங்க வைங்க. எங்க பாருங்க, இங்க பாருங்க. லாட் எடுத்துட்டு வந்து லாக் பண்ணணும். இங்க பேக் லாட். ஏதோ முட்டை சாப்பிடும் போது ஆர்வமா இருந்தாங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. இல்ல சிக்கன் இன்னும் ஒரு லோடு எடுத்து வர சொல்லட்டுமா பேசாம? என்னாச்சு? போடுங்க. என்னடா இது பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. உங்களோட ட்ரீம் என்ன? நவீன் சொன்னாப்புல இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாடி ரெடி பண்ணி நான் வந்து ஸ்டேஜ் ஏறணும்ன்றது. ஸ்டேஜ் ஏறதுன்றது வந்து குரூப் டான்ஸ்ல டான்ஸ் ஆடுவாங்க, அந்த ஸ்டேஜ் கிடையாது. இது வந்து உடம்பை ரெடி பண்ணி நம்ம போயிட்டு மஸ்ல காட்டணும். அப்ப அதுக்கு வந்து கான்ஃபிடன்ட் வேணும். நீங்க என்ன முட்டை மட்டும் அமுக்குறதுலேயே குறியா இருந்தீங்க போல. அப்படி இருக்காங்க. ஒர்க் அவுட் மேல கவனம் செலுத்துங்க. சூப்பர் செட் கேப்பே விடக்கூடாது தெரியுங்களா? முட்டை சாப்பிடும் போது எப்படி ஃபுல்லா உள்ள விட்டு அமுக்குனீங்களா இல்ல பிச்சு சாப்பிட்டீங்க? முட்டை டயட்டுக்கு முன்னாடி முட்டை சாப்பிடக்கூடாது தெரியுமா? சாப்பிடுச்சு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி. ஓகே புரியுதா? நல்லா பெண்ட் பண்ணணும். பேக்ல வந்து உழுவணும். இந்த இடத்துல இந்த கோடுல வந்து உழுவணும். வெயிட். ஓகே வெயிட் பண்ணுங்க. இருங்க வரேன். முட்டை மட்டும் வரணும் போறீங்க. அந்த லோடு புரியல. தூங்க முடியுமா? இங்க என்ன தூங்குறதுக்காக வந்திருக்கீங்க? ஒர்க் அவுட்டுங்க இது. இல்ல நான் கேக்குறேன், சும்மனாச்சும் தான் வந்திருக்கீங்க நீங்க? சிக்கன்ல ஒரு பீஸ் கூட மிஞ்சலையாடா? என்னடா இது? என்னடா சரியா முறைக்கிறான் பாருங்க. ஒரு டெரரா இருக்காங்க. இது முடியலையா? இது போடுங்க. இதுல போடுங்க. போங்க தூக்கு. ஓகே சூப்பர். இல்ல அந்த செட் இல்ல, சூப்பர் செட் போடுங்க. மேல தூக்குங்க. சவுண்ட் கொடுங்க. தூக்குங்க. இல்ல நீங்க நான் கேக்குறேன், நவீன் கிளாஸ் தான் போட்டீங்களா இல்ல நீங்க டான்ஸ் ஆட வந்துட்டு இருந்தீங்க? இல்ல எதுவுமே உங்க வாயில இருந்து எனக்கு முடியுன்ற வார்த்தை முட்டை திங்கிறதுக்கு மட்டும்தான் உங்க வாயில இருந்து முடியும்னு வந்துருக்கு. பாக்கி எதையுமே முடியாதுன்னு சொல்றாங்க. வாங்க. ஓகே சூப்பர். இந்த 2 கை எப்படிங்க? ஓகே சூப்பர். வாங்க. 1 2 3 அப்படியே விடுங்க. பிளேட்டை கையில் வச்சுங்க. பிடிச்சிங்க. நல்லா அப்படியே வச்சு ஹோல்ட் பண்ணுங்க. ஹலோ இல்லைங்க, இது சூப்பர் செட் மாதிரி தான். இது அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு இருக்கணும். 7.5 போடணும், அடுத்தது 5 போடணும், அந்த மாதிரி. என்னடா எல்லாத்துக்கும் மண்ணு முட்டை மாரி நின்றுட்டு இருக்காங்க? ஏய் நான் சொல்றது கேளுடா. இவங்க கவனம் வந்து முட்டை மேல இருக்குடா. 10 முட்டை 10ன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 முட்டை ரெடி. உங்களுக்கு லிமிட். இதுக்கு மேல என்ன மரியாதை கேட்டு போயிடும் பாருங்க. நானும் நவீன் சொன்னாருன்னா பாவமே சரி செய்வோமே செஞ்சுட்டு இருந்தா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன சாரே எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றா? இவ்வளவு பேருக்கு இதுதான் மரியாதை. ஏங்க
சிக்கன் முட்டை துணிங்களா? நானா கேட்டேன் சிக்கன் முட்டையும் என்ன கொடுத்தான்? ஏய் என்னடா இது? ஹலோ சார், இவ்வளவுதான் லிமிட் உங்களுக்கு. இதுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு நான் பண்ண முடியாது. என்ன சார் தோறுது? என்ன முட்டை சிக்கன் அதே பேசிட்டு ஏன் முட்டை சிக்கன் சாப்பிட்டதே இல்லையா? ஹலோ, உங்கள்ட்ட பேசுறதே இல்ல. வாட் ஆர் யூ டாக்கிங் டு? I will talk to him something. Why you want to know? அடுத்த மறந்து போச்சு. இது பீட் விட்டுட்டு இருக்காங்கடா அவங்க. ஏங்க அவ்வளவுதாங்க மரியாதை. அரஞ்சே போடுவேங்க. நான் பாவமே நான் அவனுக்காண்டி விட்டுட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் அப்படிலாம் விட முடியாது. என்ன விட்டுட்டு இருக்கீங்களா? அஸ் எ ட்ரெயினரா உங்களுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அது ட்ரெயினர் மாதிரியா இருக்கீங்க. முட்டை சாப்பிடுறேன், சிக்கன் சாப்பிடுறேன் சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல ஒரு நான் கேக்குறேன், எத்தனை மாசம் வச்சு வரீங்க? நான் எத்தனை மாசம் வந்தா உங்களுக்கு என்ன? வர்றீங்களா? ஒர்க்குக்கு முன்னாடி முட்டையை போட்டு அமுக்குவாங்களா? 10 முட்டை போட்டு அமுக்குவாங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன். சிக்கன் 1/2 கிலோ திம்பாங்களா? நான் உன்னை தானே அறவேன். நான் அப்பயே சொன்னேன் அவன்கிட்ட. ஏய் அத பத்தி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சாப்பிட்டாங்க மறுபடியும் அதையே பேசிக்கிட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்க ஏங்க நீ அதை பார்க்காதீங்க. வாங்க ஒர்க் அவுட் போடுங்க ஃபர்ஸ்ட். வாங்க சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உன்னை தான் அரைஞ்சிருக்கேன் பாத்துக்கோ. கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் கூட நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட்டே பண்ணல. கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணாம எப்படி மசில் க்ரோத் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சாது. இப்போ வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து நம்ம ஆர்வம் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க வந்து சிக்கனும் முட்டை மேல ஒரு ஆர்வத்தோட நீங்க வச்சிருக்கீங்க. என்னங்க சிக்கன் முட்டைன்னு அப்பதான் சொல்லிட்டே இருக்கீங்க? என்னங்க சொன்ன? சிக்கன் முட்டை ஏங்க அத பத்தி பேசினாலே இரிட்டேட் ஆகுது. என்னங்க சிக்கன் முட்டைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? சரி விடுங்க, வாங்க உட்காருங்க. முட்டை ஏறிக்கிட்டு இருக்கு. இங்க வாங்க. இதை புடி ரம்புல புடி சிக்கன் காலா நினைச்சுங்க. இல்ல ரெண்டு இது சம்பிள். அப்படிதான். ஓகே 1 ஏய் மேடம் சூப்பரா ஒர்க் அவுட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு 10 முட்டை ஒரு 1/2 கிலோ சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். முடிச்ச உடனே சாப்பிடுங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கீங்க? அறிவு இருக்கா இல்லையா? சிக்கன் முட்டை அதுக்கு வேணா காசு கொடுத்துறேன். நான் சொன்னேனா? இல்ல நான் கேட்டேன், நான் சாப்பிடுறேன். இல்லங்க நீங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு. இவன் தான் வந்து கொடுத்தா முட்டை சிக்கன் இல்லங்க நீங்க சாப்பிடுங்க. உண்மையிலே இப்ப ஃபார்ம்ல போட்டீங்க, அதனால ஒரு ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. யாருங்க வேற யாருங்க என்னால கத்துக்கல முடியாது. நான் போறேன். அவர் வேண்டவே வேண்டாம். நான் நவீன் வந்தாலே நான் பண்ணிக்கிறேன். சரி சாரி மேடம், சாரி தயவு செஞ்சு சாரி. இப்ப தண்ணி குடிச்சேன். தண்ணி என்ன வேணாம் சொல்லுங்க. வாங்க 2.5 1.25 2 2.25 2.25 3 போடுங்க மேடம், போடுங்க 3.25 3.5 மேடம் 3 மேடம். என்ன கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பா யாராவது இதெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்களா? என்னடா இது? நான் சொன்னேன் ஸ்பெஷல். இது ஸ்பெஷல்லாம் எனக்கு வேணாம். அவங்க 10 முட்டை வாங்கிடுறாங்க. அவங்க அதுக்கு தான் பிளான் பண்றாங்க. ஆரஞ்சுவேன். இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட மனசு பேசணும்னா அவங்க சிக்கன் முட்டை 10 சத்தம் போடுறாங்க நினைக்கிறேன். அவங்க சிக்கன் சொல்றாங்க. ஆரஞ்சுவேன். இல்ல மேடம் ஒரு முட்டை கன்ஃபார்மா வாங்கி தரேன். பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேங்க. வேலை பாருங்க. நான் வரவே இல்லை. 10 நாள் வர மாட்டேன். நான் வந்த பிறகு நான் வந்துக்கிறேன். நாங்க உண்மையிலேயே சொல்றேன், நான் ட்ரெயினர் கிட்ட இங்க பாருங்க. நாங்க வந்து யூடியூப் சேனலா? அது நாகை 360 யூடியூப் சேனல். நாங்க வந்து சென்னையில இருந்து பிராங்க் பண்றதுக்காக நவீன்ற சும்மா விளையாடுறீங்க போ. ட்ரெயினர் இங்க வந்துட்டு இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல உண்மையிலேயே ட்ரெயினர் கிடையாது. அங்க உள்ள 4 கேமரா இருக்கு. நவீன் வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் நாங்க சென்னையில இருந்து வந்திருந்தோம். இது வந்து ஒரு காமெடி வீடியோக்காக நாங்க எடுத்துருக்கு. நாங்க ஃபுல்லா சுத்தி கேமரா இருக்கு. இதெல்லாம் விளையாடுற விஷயமாங்க? வெயிட் அவ்வளவு போடுறீங்க. அவ்வளவு இழுத்த எவ்வளவுங்க? உடம்புக்கு எப்படி? என்னங்க உடம்பு இழுக? நீ எங்க உங்களோட கவனம் எல்லாம் முட்டை மேலேயும் சிக்கன் மேலேயும் தான் இருக்கு. யாரு? அவன் தான் முட்டையும் சிக்கனும் சாப்பிடுன்னு சொன்னா. நான் அப்பயே சொன்னேன் அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒர்க் அவுட் முன்னாடி சாப்பிடக்கூடாது. அப்படியே உங்க முட்டை மேல கவனம் இருக்கு. இல்லன்னா இன்னும் அவ்வளவு முட்டை சாப்பிட முடியாதுங்க. நீங்க சாப்பிடுறீங்கன்னா திறமை தானே அது. அவன் சொன்னனால தாங்க சாப்பிட்டேன். திரும்ப அதே சொல்றீங்களே. இல்லைங்க நான் ஜஸ்ட் ஃபார் காமெடி தான் சொல்றேன். நான் வந்து யூடியூப் சேனல் ஜஸ்ட் ஃபன்னு. நவீன் வர சொல்லிட்டேன். அவர் வர சொல்றாரு. அவர் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாருங்க. ஒரு பிராங்காக தான் பண்ணோம். பட் நீங்க ரொம்ப சாஃப்ட். பட் கோபம் ரொம்ப வருது நாளை. அங்க ஒரு கேமரா அந்த இது இருக்கு பாருங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு அங்க ஒர்க் அவுட் பண்ற இடத்த கூப்பிடுறதே கிடையாது. இந்த இடத்த வச்சே கவர் பண்ணிட்டு இருந்தோம். அங்க ஒரு கேமரா இருக்கு.
இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஒரு கேமரா இருக்கு, மொத்தம் 4 கேமரா வச்சிருக்கேன். காய்ஸ் அவங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையா? வீடியோ அவங்களே போட்டு சொல்லிட்டாங்க. நான் போட சொல்லலையே. இல்லைங்க போட்டு சொல்லிட்டீங்க, அங்க சொன்னீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே சொல்லலையே. இல்ல நீங்க சொல்லிடுவீங்க, அவங்க சொல்லிடுவாங்க, நாங்க பேசிக்கிறோம். ஓகே காய்ஸ் பாய். பாத்தீங்க அவங்க கண்டிப்பா போடதான் சொல்லுவாங்க, நாங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.